எப்படி தான் பூஜை பாத்திரம் வந்து நம்ம க்ளீன் பண்ணாலும் அடிக்கடி வந்து கருத்து போகுது, பச்சை பிடிக்குது அப்படின்னு சொல்கிற லேடிஸ்க்கெலாம் ஒரு சூப்பரான வீடியோவாக இது இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அது என்ன அப்படின்னு சொல்லி வீடியோ வந்து பாருங்கள். நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நம்ம வந்து சூப்பராக வந்து இதை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்காக நம்ம கடையிலலாம் போய்ட்டு நிறைய காசு கொடுத்து வாங்கி க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது. அந்த மாதிரி வந்து சவீனா, பீதாம்பரி, சோடா உப்பு இதெல்லாம் வந்து நம்ம போட்டு க்ளீன் பண்ணும்போது அதிகமான கையெரிச்சல் இருக்கும். ஏன்னா வந்து கொஞ்சம் டைம் எடுத்து நம்ம வந்து அதை க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் வந்து நம்ம கையெரிச்சல்லாம் வந்து அதிகமாக நமக்கு இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம க்ளீன் பண்ணும்போது ரொம்பவே சூப்பராகவும் இருக்கும். நல்லா பளிச்சுன்னு பளபளப்பாக இருக்கும். 2 மாதம் ஆனாலுமே வந்து பூஜை பாத்திரம் கருக்காமல் பளபளப்பாக இருக்கும். அது எப்படி வந்து நம்ம க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து அந்த காமாட்சி விளக்கை அதில் இருக்கிற பொட்டு ஃபுல்லாகவே வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் அப்படி இல்லைன்னா வந்து நியூஸ் பேப்பர் இதை வச்சு வந்து நல்லா ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. உள்ளே இருக்கிற திரியை வந்து எடுத்து கலெக்ட் பண்ணி ஏதாவது வந்து ஒரு அகலில் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா டிஷ்யூ பேப்பர் வச்சு எண்ணெயும் நல்லா வந்து தொடச்சி எடுக்கும்போது அந்த எண்ணெய் பிசு இல்லாமல் நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து நம்ம அழகாக வந்து டிஷ்யூ பேப்பர் வச்சு சூப்பராக வந்து தொடச்சி எடுத்தாச்சு பாருங்கள். நம்ம அப்படியே போட்டு க்ளீன் பண்ணும்போது நம்ம எடுக்கிற பொருளாக இருக்கட்டும் அப்படி இல்லைனா வந்து ஸ்க்ரப்பர் இது எல்லாமே வந்து ஆயில் பிசுப்பாக வந்து நம்ம விளக்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நம்ம ஃபஸ்ட்டே வந்து விளக்கு வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பொருள் வந்து வச்சு க்ளீன் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இன்றைக்கி புளி தான் எடுத்திருக்கேன். பழைய புளி எடுத்திருக்கேன். இந்த வருஷம் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பழைய புளி ஆகிடும் இல்லையா, அதை வந்து தூக்கி போடாமல் இந்த மாதிரி வந்து நம்ம விளக்குறதுக்குலாம் நம்ம ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்காக நம்ம கடையில் போய்ட்டு நிறைய விலை கொடுத்து வாங்கிலாம் க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் பழைய புளியாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா புது புளியாக இருந்தால் கூட வந்து டக்குன்னு நம்ம வீட்டில் எதுவுமே இல்லாத டைமில் ஒரு புளியை போட்டு நம்ம விளக்கி எடுத்துட்டோம் அப்படின்னாலே நல்லா பாத்திரம் நல்லா பளிச்சுன்னு புது பளபளப்பாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து தண்ணியில் வந்து நல்லா நனைச்சி எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம விளக்கும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் தண்ணியில் வந்து நனைச்சி எடுத்தாச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இன்றைக்கி லிக்விட்லாம் எதுவுமே ரெடி பண்ண போகிறது கிடையாது. அப்படியே வந்து நம்ம புளியை வந்து ஸ்க்ரப்பர் மாதிரியே வச்சு நம்ம வந்து க்ளீன் பண்ண போகிறோம். இது கூட வந்து ஒரு பொருள் வந்து நம்ம சேர்த்து க்ளீன் பண்ண போகிறோம். அது என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம வாசலுக்கெலாம் போடும் இல்லையா கோலமாவை, அதை வச்சு தான் நம்ம வந்து க்ளீன் பண்ண போகிறோம். அதை மேலே வந்து லைட்டாக வந்து இந்த மாதிரி தூவி விட்டுருங்க. லைட்டாக பக்கத்துலேயே வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக வந்து கொட்டி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்பப்போ நம்ம தொட்டு விளக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இதை வச்சு தான் நம்ம வந்து இன்றைக்கி க்ளீன் பண்ண போகிறோம். கொஞ்சமாக வந்து கோலமாவை தொட்டு நம்ம புளி அப்படியே வச்சு விளக்கும் போது உங்களுக்கு நல்ல டிஃப்ரெண்ட் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் வந்து எப்படி க்ளீன் பண்ணணும் அதே மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்காக வந்து நம்ம ஸ்க்ரப்பர்லாம் எடுத்து விளக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அந்த புளியை நமக்கு ஒரு ஸ்க்ரப்பர் விளக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்காக வந்து நம்ம கடையில் சஃபீனா, பீதாம்பரி, லெமன், தக்காளி இதெல்லாம் வந்து நம்ம போட்டு க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. சில பேர் வந்து சுடுதண்ணியில் போட்டுலாம் வந்து க்ளீன் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். சுடுதண்ணிலலாம் போட்டு நம்ம வெங்கல பொருளை வந்து விளக்கி கழுவும் போது அதோட குவாலிட்டியே பார்த்திங்கன்னா அப்படியே மங்கி போய் வர வந்து அப்படியே குறைஞ்சிட்டே போகும். நம்ம எப்படி தான் க்ளீன் பண்ணாலும் அந்த ஒரு பிரைட்னஸ் வந்து நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. அதனால் வந்து இந்த மாதிரி பொருள் இயற்கையாகவே நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம க்ளீன் பண்ணோம் அப்படின்னாவே சூப்பராக இருக்கும் பூஜை பாத்திரம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். புளி வந்து கொஞ்சம் கொலகொலப்பு தன்மையாக இருக்கிறதுனால நம்ம அரிசி மாவு போட்டு நம்ம வந்து ஸ்க்ரப்பர் மாதிரி இந்த மாதிரி ரெண்டுத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நம்ம விளக்கும் போது நல்லா பளிச்சுன்னு பளபளப்பாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நான் எந்த ஸ்க்ரப்பருமே வந்து நான் யூஸ் பண்ணல பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கையாலே வந்து நல்லா தேய்ச்சி எடுக்கும்போது நல்லா பளிச்சுன்னு நல்லா பளபளப்பாக இருக்கும். நம்ம ஸ்க்ரப்பர் மற்ற பொருள் வச்சு க்ளீன் பண்ணும்போது கிடைக்கிற ஒரு பிரைட்னஸை விட நம்ம கைகளால் வச்சு விளக்கும் போது இன்னுமே பூஜை பாத்திரம் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணது இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டைம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கை விரல்களாலேயே ஒரு டைம் பூஜை பாத்திரத்தை விலக்கி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே சூப்பரான ஒரு எஃபெக்டிவாக இருக்கும். கோலமாவு இருந்துச்சு அப்படின்னா கோலமாவு வச்சு ட்ரை பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட கோலமாவு இல்லாத பட்சத்தில் நீங்கள் அரிசி மாவு வச்சு க்ளீன் பண்ணும் போதும் இன்னுமே நல்லா பளிச்சுன்னு இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் வந்து ஏதாவது எக்ஸ்பிரி ஆன மாவுலாம் கூட நம்ம வச்சுருப்போம் இல்லையா, தூக்கி போடாமல் இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் நம்ம பயன்படுத்தும் போது ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி நான் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடும்போது உங்களோட மொபைலுக்கும் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். பெண்கள் எல்லாருக்குமே வந்து பூஜை பாத்திரம் விளக்கும் போது ஒரு டவுட் வரும். எப்படி தான் நம்ம க்ளீன் பண்ணாலும் அந்த பச்சை பிடிச்ச நேரம் வந்து போகவே மாட்டேங்குது. அதுவும் இல்லாமல் வந்து நம்ம விளக்குன உடனே வந்து கருத்து போன மாதிரி ஆகிடுது அப்படின்லாம் ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்கெல்லாம் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து பூஜை பாத்திரம் விளக்கி வாஷ் பண்ண உடனே வந்து அப்படியே ஈரத்தோடு நம்ம வைக்கக்கூடாது. அந்த மாதிரி வைக்கும்போது உடனே ஒரு மாதிரி திட்டாக வந்து கருத்து போன மாதிரி ஆகிடும். உடனே ஒரு காட்டன் கிளாத் வச்சு பூஜை பாத்திரத்தை நல்லா பளிச்சுன்னு நம்ம தொடச்சி எடுத்துட்டோம் அப்படின்னாவே பூஜை பாத்திரம் 2 மாதம் ஆனாலும் கருக்கவே கருக்காது. அப்புறம் நம்ம இன்னொரு மிஸ்டேக் என்ன பண்ணுவோம்
அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அப்படியே பூஜை பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி அதை தீர்ந்து போனதுக்கப்புறம் மேலே அப்படியே எண்ணெயை ஊற்றிட்டே இருப்போம். அந்த மாதிரி ஊற்றக்கூடாது. ஒரு 10 நாளைக்கு ஒரு டைமாவது பூஜை பாத்திரத்தை வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கணும். அப்போ தான் அந்த பச்சை பிடிச்ச நிறம் வந்து கொஞ்சம் மாறும். அப்படி இல்லை அப்படின்னா வந்து ஒரு டைமும் நம்ம வந்து புதுசாக வந்து எண்ணெய் ஊற்றணும். அது மேலேயே வந்து குறைய ஊற்றும் போது அந்த பச்சை பிடிச்ச பாசி நிறம் வந்து அப்படியே வந்து பிடிச்சி நமக்கு விளக்கும் போது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த டிப் வந்து இவ்வளோ நாளாக தெரியாமல் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து கொஞ்சம் மாற்றி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்ம வந்து கோலமாவையும் புளியும் வச்சு க்ளீன் பண்ணும்போது எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இது நாள் வரைக்கும் இந்த மாதிரி வந்து க்ளீன் பண்ணது இல்லை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டைம் வந்து இந்த மாதிரி புளி வச்சு ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். இதுவே வந்து நம்ம கடையில் போய்ட்டு நிறைய பொருள் கொடுத்து நம்ம வாங்கும் போது வந்து கையெல்லாம் வந்து பயங்கரமாக எரிகிற மாதிரி இருக்கும். அதில் நிறைய கெமிக்கல்லாம் சேர்த்துருப்பாங்க. இந்த மாதிரி புளியை வச்சு நம்ம வந்து க்ளீன் பண்ணும்போது நல்லா பளபளப்பாக இருக்கும். 2 மாதம் ஆனாலுமே வந்து விளக்கு நல்லா கருத்து போகாத நல்லா பளிச்சுன்னு பளபளப்பாக இருக்கும். 15 நாள் கழித்து பார்த்தா கூட நம்ம புது விளக்கு மாதிரியே வந்து அப்படியே சூப்பராக பளபளப்பாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம லைட்டாக வந்து தண்ணி வந்து பக்கத்தில் நல்லா தொட்டு வச்சு இந்த மாதிரி வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஓரளவு சூப்பராகவே நம்ம வந்து விளக்கை க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம். நான் ஒரே ஒரு விளக்கு தான் வச்சு உங்களுக்கு க்ளீன் பண்ணி காமிச்சிருக்கேன். இதே மெத்தடில் உங்கள் வீட்டில் எவ்வளோ பூஜை பாத்திரம் இருந்தாலுமே இந்த மெத்தட் வச்சு நம்ம இங்கே ட்ரை பண்ணும்போது சூப்பராக வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப வந்து கால் கடுக்க நிற்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. புளிக்குழம்பை வச்சு நம்ம க்ளீன் பண்ணும்போது பூஜை பாத்திரம் வந்து டக்குன்னு வந்து பளிச்சுன்னு ஆகிடும். இதுக்காக வந்து ரொம்ப மணிக்கணக்காக வந்து நம்ம தேய்ச்சி எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இப்போ ஒரு டைம் வந்து நம்ம வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நல்ல தண்ணியில் நம்ம கழுவிட்டு நான் வந்து காமிக்கிறேன் எந்தளவு விளக்கு நல்லா பளபளப்பாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃபஸ்ட்டு வந்து பூஜை பாத்திரம் பார்த்ததுக்கும் இப்போ பார்க்கறதுக்குமே எந்தளவு சூப்பராக நல்லா பளபளப்பாக தங்க மாதிரி ஜொலிக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடை ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பூஜை பாத்திரம் கழுவுன உடனே அப்படியே வந்து ஃபேன் காற்றுல அப்படி இல்லைனா வெயிலில் வச்சுருவாங்க. அந்த மாதிரி வைக்காமல் ஒரு காட்டன் கிளாத் வச்சு நீங்கள் வந்து துடைச்சிருங்க. துடைச்சதுக்கப்புறமா இன்னுமே நல்லா பளபளப்பாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற விபூதி இருக்குல்லே, அதை காட்டன் கிளாத் வச்சு லைட்டாக மேலே வந்து அழகாக துடைச்சி எடுத்தோம் அப்படின்னாவே நல்லா பளபளப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவு இந்த டிப் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.